வெல்கம் டு தனம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு செய்ய போகிறோம். வானல் வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். அதுக்கு ஒரு 2 கப்பு ரவை போட்டுக்கிறோம். சிறு வச்சு வறுக்கணும். நெய் ஊற்றி ரவை நல்லா வறுக்கணும். இதே மாதிரி ஸ்டவ்வு கொஞ்சம் வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதும் மறுபடியும் வறுக்கணும். அது மாதிரி 3 முறை வறுக்கணும். அந்த பச்சை வாசனை அப்போ தான் போகும். ரவையோட வாசனை நல்லா வறுக்கணும். ரவா லட்டு ஸ்பெஷலே அதுதான். ரவையை நல்லா வறுக்கணும். ஃபஸ்ட்டில் வறுத்துடணும். கொஞ்சம் கலர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி வறுக்கணும். மறுபடியும் ஒரு வாட்டி ஆற வைக்கணும். ஆறுனதும் மறுபடியும் வறுக்கணும். அது மாதிரி 3 முறை வறுக்கணும். 2 கப்பு ரவை எடுத்தோம். இப்போ 2 கப்பு சுகர் எடுத்துக்கிறோம். 1 கப்பு 2 கப்பு சுகர் எடுத்துக்கிறோம். சுகரில் ஒரு 5 ஏலக்காய் போடுறோம். 6 ஏலக்காய். இப்போ அதை மூடிட்டு கொஞ்சம் நெய்யில் முந்திரி வறுத்துக்கணும். முந்திரி கொஞ்சம் லைட்டாக கலர் வரும்போது கிரேப்ஸ் கொஞ்சம் போட்டுப்போம். ட்ரை கிரேப்ஸ். இப்போ நெய்யில் பொரிச்ச திராட்சையும் முந்திரியும் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது ஃபுல்லாக திராட்சை முந்திரெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்ச சுகரு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுவோம். ஏலக்காவும் சுகரும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணுவோம். என்ன வாசனை ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பால் கொஞ்சம் காய்ச்சின பால் அது ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஒரு பக்கமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி கொஞ்சம் ஒரு பக்கம் லட்டு பிடிக்கும்.